இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடு இருந்தா மட்டும் நானும் கண்மணியும் சந்தோஷமா இருக்க முடியுமா? முடியாதுங்க. எங்க கூட நீங்களும் தான் இருக்கணும். எனக்கு புருஷனா, கண்மணிக்கு அப்பாவா நீங்க எங்க கூட இருக்கணும். ஏய், என்ன இப்படி பேசிட்டு இருக்க? நீ கேட்ட மாதிரி நான் தான் வீடு பார்த்து கொடுத்துட்டேன்ல. எனக்கு இந்த வீடே வேண்டாங்க. ஏன்? நான் எதுக்குங்க யாருமே இல்லாத அனாதை மாதிரி இந்த வீட்ல வந்து தனியா கிடக்கணும்? நான் உங்க பொண்டாட்டிங்க. ஏய், ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? இப்படி சொல்றதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல? ஈரோட்ல இருந்த வரைக்கும் நான் தான் உங்க பொண்டாட்டின்னு ஊரு ஃபுல்லா சொல்லிட்டு தானே இருந்தேன். அப்பெல்லாம் இல்லாத அசிங்கம் இப்ப மட்டும் வந்துருமா? இந்த பாருங்க, எனக்கு தேவை இந்த 4 செவர் இல்ல, நீங்க தான். உங்க கூட நான் வாழணும். இப்ப எதுக்கு நீங்க வீட்டை உடைக்கிறீங்க? என்ன ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க நீ? ஏற்கனவே எங்க வீட்ல ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆமாமா, நானும் கேள்விப்பட்டேன். உங்க வீட்டுக்கு வந்த அந்த பொண்ணு தேன்மொழிக்கும் உங்க அப்பத்தாவுக்கும் ஒத்து போகலையாமே. எங்க வீட்டு விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? உங்களை பத்தி எல்லாம் எனக்கு தெரியுங்க. இந்த பாருங்க, உங்களுக்கு நான் ஒரு நல்ல ஐடியாவா சொல்லட்டுமா? அந்த பொண்ணுதான் உங்க வீட்டுல செட் ஆகல. பேசாம அந்த தேன்மொழிய வீட்டை விட்டு அனுப்பிடுங்க. என்ன அறிவு கெட்டதனமா பேசிட்டு இருக்க? பாத்தியலா, உடனே டென்ஷன் ஆகுறிய. அவளை வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டா உங்க டென்ஷன் எல்லாம் போயிடும்ல. நான் உங்க கூட உங்க வீட்டுல வந்து வாழறேன். என்ன சொல்றீங்க? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? தேன்மொழி என் பொண்டாட்டி. 5 வருஷமா நானும் தான் உங்க பொண்டாட்டியா வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏன் இப்படி பச்சையா போய் சொல்லிட்டு இருக்க? இந்த 5 வருஷத்துல நான் உன்னை தப்பா ஒரு பார்வை பார்த்திருப்பனா? இல்லையே, ரொம்ப கண்ணியமா நடந்துக்கிட்டிய. அந்த குணம் தாங்க உங்களை பிடிக்க காரணமே. இந்த பாருங்க, நேத்து வந்தவ உங்க கூட பகுமானமா வாழ்வா, நான் இங்க ஒளிஞ்சு வாழுமா? நான் உங்க கூட உங்க வீட்டுல தான் இருப்பேன். ஏன் இப்படி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க? நீ தான் வீடு பார்த்து தரணும்னு கேட்ட. ஆமா, கேட்டேன். அப்போ கேட்டேன். அப்புறம் யோசிச்சு பார்த்தா நான் எதுக்கு என் புருஷனை விட்டுட்டு தனியா இருக்கணும்னு தோணுச்சு. அதான் உங்க கூடவே இருக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீ மட்டும் முடிவு பண்ணா போதுமா? அப்போ நீங்களும் முடிவு பண்ணி என்னைய உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. அதெல்லாம் ஒரு நாளும் நடக்காது. அப்போ சரி, உங்களால முடியாதுன்னா விடுங்க. நானே நேரா கண்மணியோட உங்க வீட்டுக்குள்ள வந்து நான் உங்க பொண்டாட்டிங்கிற உண்மைய வீட்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்றேன். என்னது? என் வீட்டுக்குள்ள வந்து உண்மையை சொல்வியா? நீ சொல்றது உண்மையா? என்ன உண்மையை சொல்வ? ஆமாங்க, சீக்கிரமா நீங்க என்னைய கூட்டிட்டு போகலன்னா நானே அந்த வீட்டுக்குள்ள நுழைவேன். சும்மாலாம் ஒண்ணும் இல்லைங்க, உங்க பொண்டாட்டியா. புரியுதா?